கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் நிபந்தனையுடன் கூடியவைகளே. இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். ஹல்லேலூயா. இந்த கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தது. இது தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும். தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளை நாம் கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் நாம் அவருக்கு செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மை என்ன செய்வாராம்? கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பல வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நினைக்கலாம், நாம் ஏன் இப்படியாக இருக்கிறோம்? தேவனை பின்பற்றாதவர்கள் இவ்வளவாக உயர்ந்திருக்கிறார்கள், செழித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் இப்படியாக கூனி குறுகி போய்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். பல வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நினைக்கலாம், நாம் எதற்கு நம்மை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒளிந்து பதுங்கி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் கர்த்தருடைய சித்தம் நாம் தலையாக இருக்க வேண்டும் என்று, வாளாக அல்ல தலையாக இருக்க வேண்டும் என்று, நாம் கீழாக அல்ல நாம் மேலாக இருக்க வேண்டும் என்றே. இதற்கு நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால்தான். ஏனென்றால் தேவன் நம்மை தலையாக வைக்க அவருக்கு முடியும், மேலாக வைக்க அவரால் முடியும். அப்படியானால் ஏன் வைக்கவில்லை என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோமா, எதிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவைகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே சீர் பொருந்தும் பொழுது தேவன் நம்மை தலையாக வைப்பார், தேவன் நம்மை மேலாக வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல செய்திக்காக நன்றி. கர்த்தருடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.